எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 10வது நூறில் 9வது பதிகத்தில் 5வது பாட்டு. பிரபந்த நம்பர் 3759. பிரபந்தத்தில் சீரியல் நம்பர் 3759. இந்த பாட்டுக்கு அருமையான பாட்டு இது. எல்லாம் இந்த இனிமே வர பாட்டுலாம் நம்மாழ்வாரோட மானசீக யாத்திரை, வைகுண்ட யாத்திரை, அங்கே அவரை வந்து எப்படி வரவேற்றா, எப்படி அவருக்கு ஆசனம் கொடுத்தா, அதெல்லாம் தான் இனிமேல். வேற எதுவுமே கிடையாது. இந்த 10 அடுத்த 10 இன்னொரு 10 இருக்கு. 10ல் 10 ஒரு 10 இருக்கு. அதுவும் பாட்டை சொல்றேன் கேட்டுக்கோங்க. 10வது நூறில் 9வது பதிகத்தில் 5வது பாட்டு. மாதவன் தமரென்று வாசலில் வானவர் போதுமென அதை ரொம்ப நேக்க சொல்லும். போதுமின் எமதிடம் போதுமின் எமதிடம் இருக்காங்க. போதுமின் எமதிடம் புகுதுகன்றதுக்கு மீனிங் நான் சொல்றேன். புகுதுக வென்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. இது பாட்டு. மாதவர் தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வி உள் மடுத்தே. இது பாட்டு. இப்ப நான் சொன்னது பிரிச்சு சொன்னோன்னே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும். சில இதுதான் புரியாது, அதை நான் சொல்றேன். மாதவன், மான மகாலட்சுமி, தவன் மகாலட்சுமியின் மணாளன். மாதவன் தமர் என்று, தமர்னா அடியார், பெருமாளுடைய அடியார் என்று. யாரே நீங்க அடியாரா இருந்து, உண்மையான அடியாரா இருந்து நீங்க போனாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். அதைத்தான் சொல்றாரு. அவர் என்ன எப்படியெல்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ன்றது சொல்றாரு நம்மாழ்வார். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கா பாருங்க. மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் அவங்கவுங்க இருப்பிடம் இருக்குல்ல, அங்க வாசல்ல வந்து நின்றுட்டாலாம். வாசல்ல வந்து நின்று வாசலில் வானவர்னா தேவர்கள்லாம் அந்தந்த லோகத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் அவா இருப்பிடத்தோட வாசல்ல வந்து நின்றுடு போதுமின் நமது இடம்னு இருக்கீங்க. போதுமின் நமது இடம்னு இருக்கு. அதை பிரிச்சுங்கோ. போதுமின் எமது இடம் மூணா பிரிச்சுங்கோ. போதுமின் நமது இடம்ன்றத போதுமின் எமது இடம் போதுமின் எமது இடம் அப்படி மூணா பிரிச்சுங்கோ. போதுமின்னா பயணம் செய்தது போதும், ரொம்ப டயர்டா இருப்பீங்க அப்படின்றார். எமதிடம் எங்கள் இருப்பிடத்திற்கு புகுதுகன்றது என்னன்னா வந்து இளைப்பாரிட்டு இங்க கிளம்பி போகலான்றது வேண்டுகோள் விடுக்கிறது. எங்க வீட்டுக்குள்ளே வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கு தான் புகுகன்றது. நிரந்தரமா இருக்கிற வேலை வந்து வீட்டுல இருங்கோன்னு சொல்ற வேலை தான் புகுகன்றது. புகுதுகன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி போயிடுறது புகுதுகன்னு பேரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம முக்கியமா. அதுதான் சொல்றாரு. போதுமின் எமதிடம் புகுதுக வென்றலும். அவாவால் என்ன பண்றாலாம், நீங்க பயணம் பண்ணது போர் டயர்டா இருப்பீங்க, எங்க வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம், அதாவது பொன்னடி சாத்துக அப்படின்வா. பெரிய ஆச்சாரியன்லாம் வரும்போது ஆச்சாரியன் நம்ம ஆத்துல வந்து பொன்னடி சாத்தணும் அப்படின்வா. அப்படின்னு சொன்னாலும் எங்க வீட்டுல வந்து நீங்க எங்க அகத்துல வந்து நீங்க உங்க திருவடியை சேர்க்கணும்னா எங்க வீட்டுக்கு நீங்க வரணும்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்து பொன்னடி சாத்துறதுன்னு. புகுகன்னா நிரந்தரமா இருக்கிறது, அழைத்தல். புகுதுகன்னா புகுது உலகன்றா என்றா சற்ற நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் நீங்க போகலாம். ஏன்னா உங்களோட வைகுண்டத்துக்கு நீங்க போறதை நாங்க தடுக்கல அப்படிங்கிறதாக. வைகுண்டத்துக்கு போறது தடுத்தா ஆயிடல. எங்க வந்து எங்க வீட்டுல இருக்கோம்னா வைகுண்ட பிராப்தி கிடைக்காத போயிடுமே. அதனால வைகுண்டத்துக்கு போறதை நாங்க தடுக்கல, ஆனா எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்றார். போதுமின் நமதிடம் புகுதுக வென்றலும்னா அதான் எங்க வீட்டுல கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து இளைப்பாரிட்டு அப்புறம் கிளம்பி உங்க யாத்திரையை கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் பொன்னடி சாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றாலாம். எவ்வளவு அருமையா. தேவர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. அவள்லாம் இந்த மாதவனுடைய அடியார் போகும்போது, மாதவன் தமர் என்று வாசலில் வானவர், மாதவனுடைய அடியார் வராருன்னு வாசல்ல வானவர்லாம் லைனா நின்று வீட்டு வாசல் நின்று எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன், ரெஸ்ட் எடுத்துட்டு போங்களேன், ரொம்ப தூரம் கழிச்சு போய் வந்திருக்கல, போர்மே வந்தது, கொஞ்ச நேரம் எங்க வாரத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க பயணம் பண்ணலாமே, உங்க பயணத்தை நாங்க தடுக்கலையேன்ற. அதுதான் சொல்ற. புகுதுக வென்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள். புகுதுக வென்றலும் கீதங்கள் பாடினா இசையோடு பாட்டை பாடினாலும் கிண்ணறர்கள் கருடர்கள்.
இசைத்து பாடுபவர்களுக்கு பேர் கிண்ணறர் கருடர்கள்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோ. இசையோட பாடுகிறாரே தேவலோகத்தில், அவளுக்கு பேர் கிண்ணறர் கருடர்னு பேர். கிண்ணறரும் கருடரும் இசையோட இசைத்து பாடுவாளாம். அதான் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர். கீதங்களை எல்லாம் பாடினாராம். அந்த வைகுண்ட யாத்திரை இப்போ நம்ம சுபத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாடல்களை கிண்ணறரும் கருடர்களும் மகாவிஷ்ணு இப்போ வந்து பாடிட்டு இருக்கலாம், பாடுறாளாம். அதை சொல்றாருங்க. கிண்ணற கருடர்கள் வேதனல் வாயவர், வேதத்தை போதும் நற்பண்புகளை உடைய முனிவர்கள்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த இடத்துல எந்த இடத்துலையும் ஜாதியே சொல்லல பாருங்க. வேதனல் வாயவர், வேதனல் வாயவர்னா தன்னுடைய நல்ல வாயால், அதாவது நல்ல வாயால் மனசில் நல்லது இருந்தால் நல்லது வரும். நல்ல வாயிட்டு அதுதான் சொல்லுவாள். இவன் வாய் நார வாய்ப்பா, இவன் வச்சா வாய் வச்சா பழிக்குன்னுவா, தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி நார வாயின்னு வா சில அப்படின்னா அவனோட எண்ணம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். நல்ல வாயினா நல்ல நல்ல எண்ணங்கள் இருக்கிறோன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? வேதனல் வாயவர், வேதங்களை ஓதுகின்ற நல்ல வாய உடையவர்கள் யாரு? ரிஷிகள் முனிகள் தான். எந்த ஜாதின்றதே இல்லை, பார்த்துக்கோ. ஜாதியே சொல்லலை, ஒரு இடத்துல கூட அவர் ஜாதியை கூப்பிடவே இல்லை. பார்த்துக்கோ நீங்க, அதெல்லாம் கேட்டுக்கோ, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜாதின்றதெல்லாம் இப்போ வாழலாம் பண்றது தான். அடியார்களுக்கு மாதவன் அடியார், கிருஷ்ணனோட பக்தர்கள், மகாவிஷ்ணுவோட பக்தர்கள், அவ்வளவுதான். நம்மளாம் இந்துக்கள், அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்தது வழியே வேற எதுவும் இல்லை. வேற மதத்தை கூட இவர் பழிக்கல, ஒரு இடத்துல கூட பழிக்கல. மற்ற மதங்கள் அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, நீ எவ்வளவோ போய் பண்ணா. முஸ்லீம் எல்லாம் எவ்வளவோ நம்ம கோயில்களை கொள்ளையடிச்சு கொண்டு போய் சேர்த்தா. ஆனா அதையெல்லாம் இவர் ஒன்றும் சொல்லல. அதை பற்றியெல்லாம் இவர் வரவே இல்லை. எந்த ஜாதி மத பேதமும் பார்க்கல, யாரையும் குறை சொல்லல. வைஷ்ணவாளா இருக்கணும், பெருமாள் மேல பக்தி பண்றவாளா இருக்கணும், அவ்வளவுதான். வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. வேள்வியுள்னா நாங்கள் வேள்விக்கு வந்து திருவடி சேர்த்து செல்க. வேள்வியுள் மடுத்தே, நாங்கள் எல்லாம் இவங்க ஹோமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வந்து உங்க பாதத்தை அந்த இடத்துல வச்சுட்டு போங்க. வேள்வியுள் மடுத்தே, அந்த வேதம்லாம் நாங்கள் சொல்லிட்டு வேள்வியெல்லாம் இங்கே யாகம்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த யாகத்தை வந்து ஒரு 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 சும்மா அந்த யாகத்தில் வந்து காலை வச்சுட்டு போங்களேன் அப்படின்றாரா. அவ்வளவு இவரை பெருமையாக நினைக்கிறான். அந்த மாதிரி ஒரு நாராயண அடியர்கள் அந்த அந்த முனிவர்கள் செய்கிற அந்த வேள்வியில வந்து காலை வச்சாலே போறோம், பெருமாள் வந்து காலை வச்சாலே போறோம்னு நினைக்கிறா. பெருமாள் இல்லை, பெருமாளோட அடியார் வந்து காலை வச்சாலே போறோம் அப்படின்னு அவ்வளோ பெருமை கொடுக்குறான். ஏன்னா பெருமாள் அடியார்ன்றதுனால, மகாவிஷ்ணுடைய அடியார்ன்றதுனால இவ்வளவு மரியாதையும். அதுதான் சொல்றாரு. அப்போ அதில் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார் வருகிறார் யாரு? நம்மாழ்வார் என்று வாசலில் நின்று தேவர்கள் வரவேற்று எங்கள் இருப்பிடத்துக்கு வந்து உங்கள் காலடிகளை பதித்து இளைப்பாரி செல்லுங்கள்னு கூறுகின்றனர். கூறுகின்றனர். பாடல்களை இசையுடன் பாடிய கிண்ணர்களும் கருடர்களும் வரவேற்கின்றனர். பாடல்களை இன்னிசையுடன் பாடி கிண்ணர்களும் கருடர்களும் வரவேற்கின்றனர். வேதங்களை ஓதும் நற்பண்புகளை உடைய நல்ல சொற்களை நாவில் கொண்டுள்ள முனிவர்கள் தங்கள் வேள்விக்கு வந்து ஆசீர்வதித்து செல்லுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறாங்களாம். அவர் அழைக்கிறது இவர் காதல விடர்தான். மானசீகமாக வைகுண்ட யாத்திரையில நம்மாழ்வார் சொல்றாரு, என்னை வந்து கூப்பிடுறா எல்லாரும், நீங்க வந்து எங்க வேள்வியில கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு போங்க, எங்க வேள்வியில காலை உங்க பொன்னடி சாத்துறதுன்னு பேர் அதுதான், உங்க பொன்னடியை சாத்திட்டு போங்கன்னாலாம். ஆழ்வார்கள் வந்து அது என்னன்னா, நீங்க வந்து நாராயணனோட அடியாரா இருந்தீங்கன்னா அவ்வளவு பெருமை. அடியார்ன்ற பெருமை என்னன்றதை சொல்றாரு இந்த இடத்துல. வைகுண்டத்துக்கு போகும்போது இவ்வளவு வருமா, இவ்வளவு உங்களுக்கு மரியாதை இருக்கான். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்ததுல பார்ப்போம்.